ஆந்திரா, தெலங்கானா, மேற்குவங்கம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் 4ஆம் கட்ட தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் 9 மணி நிலவரப்படி தற்பொழுது வாக்குப்பதிவு சதவீதம் தேர்தல் ஆணையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. அதன்படி மகாராஷ்டிராவில் 9 மணி நிலவரப்படி 6.45% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. ஒடிஷாவில் 9.23% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. தெலங்கானாவில் 9.51% வாக்குகளும், பீகாரில் 9.18% வாக்குகளும் பதிவாகியிருக்கிறது. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் 11.67% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. 9 மணி நிலவரப்படி வாக்கு பதிவு சதவீதங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். மக்களவை தேர்தலுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவானது இன்று காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சார்ந்த 96 மக்களவை தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி 10.35% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் 9.05%, பீகாரில் 10.18%, ஜம்மு மற்றும் காஷ்மீரில் 5.07%, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 11.78%, மத்திய பிரதேசத்தில் 14.97%, மகாராஷ்டிராவில் 6.45%, ஒடிசாவில் 9.23%, தெலுங்கானாவில் 9.51%, உத்தரப்பிரதேசத்தில் 11.67%, மேற்கு வங்கத்தில் 15.24% பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 175 ஆந்திர பிரதேசத்தில் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஒடிசாவில் 28 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 9.22% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் ஆந்திர பிரதேசத்தில் 9.21% வாக்குகளும், ஒடிசாவில் 9.25% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சார்ந்த 96 மக்களவை தொகுதிகளில் காலை 9 மணி நிலவரப்படி 10.35% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.